பரிசுத்த ஆவியானவரே, உங்க சத்தத்தை கேட்கும்படியாக வந்திருக்கிறோம். ஆவியானவர் எங்களோடு கூட இடைபடுவீராக. சபைகளுக்காக நீர் என்ன பேச வேண்டும் என்று சொல்லி, எங்களோடு கூட என்ன வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீரோ கர்த்தாவே, அந்த வார்த்தையை நீர் பேசும்படியாக உடைய சமூகத்தை நாங்கள் நாடுகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். இந்த காலை நேரத்திலும் கூட அநேகர் நேரம் சரியான நேரத்திற்கு வர வேண்டும் என்று சொன்ன உடனே பிரயாசத்தோடு முன்கூட்டியே வந்து ஆண்டவர் சமூகத்தில் நிறைய பேர் காத்து கொண்டிருந்தீங்க. கர்த்தர் ஒவ்வொருவரையும் நல்ல துவக்கம், நல்ல கரங்களை தட்டலாமா? இந்த முதல் ரோல இந்த அம்மா தாயார் இவங்க எல்லாரும் வந்திருந்தாங்க. இந்த அம்மா இவங்க எல்லாம் வரும்பொழுதே, உள்ளே வரும்பொழுதே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கர்த்தர் அதில் என்ன பண்ணுவார்? மகிமை அடைவார். அவர் ரொம்ப என்ன பண்ணுவார்? அந்த காரியத்தை நம்ம சின்ன பிரயாசம்தான், கர்த்தர் அதன் பலனை மிகுதியாய் நம் வாழ்க்கையிலே செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆராதனை வேளையிலே நிறைய பேர் வந்திருந்தீங்க. தொடர்ச்சியா இதை விடாதபடிக்கு தொடர்ந்து அனைவரும் இதை முயற்சிக்கும் பொழுது சபையிலே கர்த்தருடைய மகிமை இன்னும் அதிகமாக காணப்படும். ஆமென். நம்ம எடுத்துக்கொள்ளலாம் மல்கியா எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13-14 வசனம். ஆமென். இந்த இடத்துல 1ஆம் அதிகாரம் 13-14 முதல்ல அதை வாசிச்சிடலாம். ஹல்லேலூயா. இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லப்படுகிறது: பீர் உண்டதையும் கால் ஊனமானதையும் நசல் கொண்டதையும் கொண்டு வந்து காணிக்கையாக செலுத்துகிறீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எதையெல்லாம் கொண்டு வருகிறாங்களாம்? பீர் உண்டதையும் நசல் கொண்டதையும் அதன் பிறகு கால் ஊனமானதையும் ஆண்டவருக்கு நான் காணிக்கையை கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு எல்லாரும் பார்ப்பதற்கு எப்படி நினைக்கிறாங்கன்னா, ரொம்ப அதிகமான காணிக்கை, இது பெரிய காணிக்கை என்று நினைக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த காணிக்கையை நான் அங்கீகரிப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, தன் மந்தையில் கடா இருக்கையில் கெட்டு போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இந்த அருமையான காலை நேரத்திலும் கூட ஆண்டவர் சமூகத்திலே இந்த நாள் ஆண்டவரே என்ன வார்த்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லும் பொழுது, இந்த நாளில் சொல்லப்பட்ட அநேக காரியங்கள் கர்த்தர் சபைக்காக பேசப்படுகிற வார்த்தையாக காணப்படுகிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இது நம்முடைய சபைக்கு மட்டுமல்ல, குறிப்பிட்டு இந்த நம்முடைய சபையோ சபையின் உறுப்பினர்கள் மட்டுமல்ல, கர்த்தர் திருச்சபைக்காக இந்த கடைசி நாட்களிலே திருச்சபைக்கு வழியை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். திருச்சபையை, கர்த்தருடைய சபையாகிய அந்த மணவாட்டியை கர்த்தர் அவருடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதை குறித்ததான காரியங்களை கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஓகேங்களா? ஆகவே தனிப்பட்ட விதத்திலே அதை புரிந்து கொள்ள வேண்டாம். நல்ல கவனிங்க. பீர் உண்டதையும் கால் ஊனமுட்டதையும் நசல் கொண்டதையும் ஆண்டவருக்கு காணிக்கையாக கொண்டு வரும் பொழுது அந்த காணிக்கையை நான் அங்கீகரிக்க மாட்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல நல்ல காரியங்கள் எல்லாம் இருக்கிறது. நீங்க நல்ல பழைய ஏற்பாட்டுல வாசித்தீங்கன்னா, காயினையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் அங்கீகரிக்கவில்லை என்று சொன்னால், ஆபேலோ தன் மந்தையின் முதல் ஈற்றை, கொழுமையானதை
செழுமையானதை ஆண்டவருக்கு பலியிட்டான். கர்த்தர் அதிலே பிரியமாயிருந்தார். முதலீற்றிலே செழுமையா இருக்கிறத, புஷ்டியா இருக்கிறத ஆண்டவருக்கு பலியிடும் பொழுது அதை அவர் அங்கீகரித்து கொண்டார். காயின் தன் நிலத்திலே விளைந்த பழங்களையும் கனிகளிலும் ரொம்ப எப்படியானதுன்னா ரொம்ப அழுகி போனது, நாற்றம் எடுக்கிறது, அல்லது குப்பையில போட வேண்டியதெல்லாம் எடுத்துட்டு வந்து என்ன பண்ணிட்டாரு, அதை காணிக்கையாக கொண்டு வந்த உடனே கர்த்தர் என்ன பண்ணல, அவர் அங்கீகரிக்கவே இல்லை. காயினையும் அங்கீகரிக்கல, அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எந்த காணிக்கையை அங்கீகரிக்கிறார் என்று சொன்னால், தன் மந்தையில் கடா இருக்கையில் கெட்டு போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன். நல்ல என்ன இருக்கு, செழிப்பானதெல்லாம் வீட்டுல இருக்கு, நல்ல உயர்ந்த காரியங்கள் எல்லாம் வீட்டுல இருக்கு, ஆனா ஆண்டவருக்குன்னு வரும்பொழுது அதுல எடுத்து என்ன பண்றது, செழிப்பானதோ உயர்ந்ததோ முதல் ரகமோ அல்ல, ஒன்னும் இல்லாதது பிரயோஜனப்பட, இது எனக்கு தேவையில்லை, இது எனக்கு அற்பமாய் நான் தோன்றுகிறது, எனக்கு இது வேண்டாம் என்று சொல்லுகிறத ஆண்டவருக்கு எடுத்துட்டு வந்து என்ன பண்றது, இதை காணிக்கை பெட்டிலையாவது போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி போடும் பொழுது அப்படிப்பட்டவன், அப்படிப்பட்ட கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த காணிக்கையை நான் அங்கீகரிக்க மாட்டேன் என்று கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, நம்ம பார்க்கிறோம் காயின் ஆபேல் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாட்கள்ல நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா கர்த்தருக்கு எப்படி காணிக்கை செலுத்துகிறோம் நல்லா யோசிச்சு பாருங்க. எந்த நம்முடைய காணிக்கையை ஆண்டவர் பிரியமா இருக்கிறாரா, ஏற்றுக்கொள்ளுகிறாரா, அந்த நிலையில நம்ம காணிக்கை செலுத்துகிறோமா? 2 காசு போட்ட அந்த தாயாரினுடைய காணிக்கை ஆண்டவர் அங்கீகரித்தார். எப்படி அங்கீகரித்தார்னா, அவர்களுக்கு உள்ளதை எல்லாம் ஆண்டவருக்கு கொடுத்துட்டாங்க, அவ்வளவுதான். அவங்களுடைய வாழ்க்கையின் ஆதாரமே அவ்வளவுதான். இருந்ததையெல்லாம் ஆண்டவருக்கு என்ன பண்ணிட்டாங்க, காணிக்கையா போட்டுட்டாங்க. நிறைய காணிக்கை செலுத்தினவங்க எல்லாம் நிறைய போடலன்னு ஆண்டவர் சொல்றாரு. இவளே அதிகமாக எனக்கு காணிக்கையை கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த இடத்துல சொல்லப்படுகிற வார்த்தை, கர்த்தர் பீருண்டதை, கால் ஊனமுற்றதை, நசல் கொண்டதை கொண்டு வந்து ஆண்டவருக்கு காணிக்கையாக கொண்டு வந்து, அந்த நாட்கள்ல அப்படி நடந்து. இந்த நாட்கள்ல நல்லா யோசிச்சு பாருங்க, நல்லா கிழிஞ்சு போன நோட்டு, அழுக்கு படிஞ்ச என்னது, அழுக்கு படிஞ்ச நோட்டுகளை எடுத்துட்டு வந்து என்ன பண்றது, அது வீட்டுல தேவையில்லை, இது கடையில என்ன பண்ணது செல்லாது, அதை எடுத்துட்டு வந்து காணிக்கை பெட்டிலையாவது போட்டுடலாம். ஆண்டவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட காரியத்தை அதை நீங்க எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள். 1ஆம் அதிகாரத்திலே அந்த வசனத்தின் கடைசி பாகத்தை நீங்க வாசிக்கும் போது, பீருண்டதையும் கால் ஊனமானதையும் நசல் கொண்டதையும் கொண்டு வந்து காணிக்கையாக செலுத்துகிறீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், அதை உங்கள் கைகளில் அங்கீகரித்து கொள்வேனோ. கேக்குறாரு, நீங்க போடுற அந்த நோட்டு, கிழிஞ்ச நோட்டும் அழுக்கான நோட்டும், நீங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க, நீங்க ரொம்ப நல்ல நல்ல நோட்டா போடுறீங்க, நல்ல என்னது, உங்களை பத்தி எதுவும் குறையே இல்லை. ஆனா நிறைய சபைகள்ல சில்லறை காசு எடுத்துட்டு வந்து வீட்டுல, அது வேஸ்ட், கடையில மாத்த முடியாது, சில்லறை எடுத்துட்டு வந்து என்ன பண்றது, அதை உங்கள் கைகளில் நான் அங்கீகரித்து கொள்வேனோ. வசனம் சொல்லுகிறது, எந்த அளவினால் அளக்கிறோமோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். ஹல்லேலூயா. தேவையற்றது, வேண்டாதது, ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாததை தூக்கிட்டு வந்து காணிக்கை பெட்டியில போட்டீங்கன்னா அவர் சொல்றாரு, உங்க கையில இருந்து அந்த காணிக்கையை நான் அங்கீகரிப்பேனோ, அங்கீகரிப்பனா. காயினையும் அங்கீகரிக்கல, அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கல. அவன் இருதயம் எவ்வளவு மோசமா இருக்கு பாருங்க. கர்த்தருக்கு முதல் ரகம் அவர் கொடுத்ததிலிருந்து தான் நம்ம கொடுக்கிறோம். இந்த வானம் பூமி, இந்த பூமி எல்லாம் பூமியிலிருந்து தான் விளைச்சல் உண்டாகிறது. அவர் மழையை கொடுக்கலன்னா விளைச்சல் உண்டாகாது. அவர் கொடுத்ததிலிருந்து நம்ம என்ன பண்றோம், கனிகள், அதுக்கப்புறம் பழங்கள் எல்லாம் புசிக்கிறோம். அவர் கொடுத்ததிலிருந்து நாம் கொடுக்கறதுக்கு கூட என்னது, யோசி கொடுக்கறது, கொடுக்கலாமா, இதை கொடுக்கலாமா. நிறைய பேருக்கு என்னது, இது இந்த வாரம் ஃபுல்லா நமக்கு தேவைப்படும், இந்த மாசம் ஃபுல்லா தேவைப்படும், அதனால இது எதை ஆண்டவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு கொடுக்கிறோமோ அதன்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எல்லாரும் பார்க்கறத பார்த்தா நாங்க அப்படியே புது நோட்டை தான் எடுத்துட்டு வந்து அப்படியே 500 ரூபீஸ் போடுற மாதிரி எல்லாரும் பார்க்குறோம்.
ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். நீங்க எப்போதுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆண்டவருக்கு எப்போது முதல் காரியத்தை கொடுக்கணும், பெஸ்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்க வாழ்க்கையில பெஸ்டா கொடுப்பார். ஆமென். நீங்க இந்த அளவு தான், என் அளவு 10 ரூபாய் தான் நினைச்சீங்கன்னா கடைசி வரைக்கும் 10 ரூபாயிலே இருப்பீங்க. இல்லை, என் ஆண்டவருக்கு நான் இது கொடுக்க மாட்டேன், பெஸ்டா கொடுப்பேன்னு நினைச்சீங்கன்னா அந்த பெஸ்ட் உங்க வாழ்க்கையில நடக்கும். ஆமென். எந்த அளவு ஆண்டவருக்கு சிறப்பா செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, நீங்க மனிதர்களுக்காக கொடுக்கல, போதகருக்காக கொடுக்கல, கர்த்தருக்கு நான் காணிக்கையை கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. அதனால நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கிழிஞ்ச நோட்டு, அதுக்கப்புறம் அழுக்கான, அது எங்க கொடுத்தாலுமே செல்லாது அந்த மாதிரி நோட்டு, அதாவது சில காசெல்லாம் செல்லவே செல்லாது. அந்த காசெல்லாம் எதுல இருக்கும்னா எல்லாருடைய சர்ச்சில் உள்ள காணிக்கை பெட்டியில தான் இருக்கும். ஏன்? அவங்க என்ன நினைக்கிறாங்க, தூக்கிட்டு எங்க போட்டுடலாம், எங்க போட்டுடலாம், காணிக்கை பெட்டியில போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. நிச்சயமாகவே அதை அங்கீகரிப்பேனோ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனை பேர் சொல்றீங்க, இனிமே ஆண்டவருக்கு பெஸ்டா கொடுப்போம்? ஆமென். எடுத்து வைங்க, முதல் சம்பளத்திலிருந்து காணிக்கையை தனியா எடுத்து வைங்க. அவசரமா வரும் பொழுது நோட்டு நோட்டு நோட்டா இருக்கு, அதுல இருந்து ஒரு 10 ரூபாய், அதுல இருந்து ஒரு 20 ரூபாய், ஒரு 50 ரூபாய் எடுத்துட்டு வரக்கூடாது. அதுல எது பெஸ்ட், நீங்க வச்சிருக்கிறதுல எந்த அமௌண்ட் பெஸ்ட், எது சிறப்பானதோ அதை ஆண்டவருக்காக செலுத்த நீங்க பிரயாசப்படும் பொழுது உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு சாட்சியை சொல்ல விரும்புகிறேன். இது தனிப்பட்ட விதத்திலே நீங்க புரிந்து கொள்வதற்காக நான் சொல்றேன். நான் ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி 100 ரூபாய் 200 ரூபாய் அப்படின்னு போட்டுட்டு இருந்தேன் காணிக்கை. ஆனா ஆண்டவர் ஒரு வார்த்தையின் மூலமாக ஒரு நாள் என்னோடு கூட பேசினார். ஆண்டவருக்காக சிறந்ததை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆகவே நான் என்ன பண்ணுவேன், எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு நல்ல தெளிவான, ரொம்ப பழைய நோட்டு எதுவுமே எடுக்க மாட்டேன், 500 ரூபாய் புது நோட்டா எடுத்து வச்சிருவேன். அது மண்டேவா இருக்கட்டும், டியூஸ்டே, எப்பயாவது நான் அதை எடுத்து வச்சிருவேன். அதை நான் செலவு பண்ணணும்னு எனக்கு நிறைய பிரச்சனை வரும். ஏன்னா அந்த காசை எடுத்து தான் நான் முடிச்சாகணும், வேலை முடிக்கணுன்ற மாதிரி வரும். நான் எடுக்கவே மாட்டேன். ஏன்னா ஆண்டவருக்கு நான் அதை வச்சிருக்கிறேன், அதை எப்படின்னா கொடுக்கணும்னு நினைப்பேன். ஆனா அதை ஆண்டவருக்கு நான் கொடுக்கும் பொழுது அந்த வாரம் முழுவதும் பார்த்தீங்கன்னா அந்த பணம் குறையவே குறையாது. 100 ரூபாய் இல்லை, 500 ரூபாய்னா அதுக்கு மேலே தான் நிற்க வைப்பாரே தவிர அதை விட கம்மியே ஆகாது. சில நேரத்தில் சனிக்கிழமை வரைக்கும் அந்த 500 என் கையில் இருக்காது. நல்ல கவனிங்க, மத்தியானம் வரைக்கும் இருக்காது. நான் என்ன ஆண்டவருக்கு சொல்லியிருக்கேன்னா, நான் 500 தான் கொடுப்பேன், உங்களுக்கு சிறப்பானதாக கொடுப்பேன். ஆனால் அந்த நைட்டுக்குள்ள, சனிக்கிழமை நைட்டு என் கையில் அது சேரும். அது எப்படி வரும்னு தெரியாது. ஒண்ணுமே இருக்காத நிலையில கூட ஆண்டவர் அதை என்ன பண்ணுவாரு, நான் இருந்து கொள்ளுகிறது. ஆண்டவருக்கு பெஸ்டா செய்யணும்னு நினைச்சா உங்க கையில பெஸ்டா கொடுப்பாரு. ஒன்றும் இல்லாம ஆண்டவருக்கு என்னவோ ஆண்டவர் ரொம்ப ஏழையான ஆண்டவர் போலையும், அவருக்கு ஏதோ நம்ம பரிதாபப்பட்டு போறது போலவும் எடுத்து நீங்க கொடுத்தீங்கன்னா அவ்வளவுதான் அளவு. ஆமென். ஆண்டவருக்கு சிறப்பானதை செஞ்சு பாருங்க. உங்க வீட்டுல உங்க குடும்பத்துல நிறைவை பார்ப்பீங்க, செழிப்பை பார்ப்பீங்க, எல்லா இடத்துலயும் ஆசீர்வாதம். எல்லா நாளும் பிரியாணிக்கு பஞ்சமே இருக்காது, சாப்பாட்டுக்கு குறைவே இருக்காது. நாம ஆண்டவருக்கு குறைக்கிறனாலதான் எல்லாத்திலையும் குறைவை பார்க்கிறோம். எல்லாத்திலையும் என்ன பண்ண முடியல, ஒரு நிறைவை பார்க்க முடியல. இதுல கொஞ்சமா இருக்கு, அதுல கொஞ்சம், ஏன் கொஞ்சம் 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 வருதுன்னா அவருக்கு நான் கொஞ்சமா கொடுக்கறேன். எப்போ நிறைவா எதுவுமே இல்லைனாலும் என் அப்பாவுக்கு நான் சிறப்பா கொடுக்குறேன்னு நினைச்சு பாருங்க, என் வீட்டுல எல்லாத்தையும் நிறைவாக்கிடுவாரு. அவருக்காக முதல் 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 சிறப்பானதை நீங்க எப்போ செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, நினைச்சாலே போதும், அதற்கான காரியத்தை உங்களுக்காக செய்து முடிச்சிருவார். ஹல்லேலூயா. இது ஒரு உதாரணம். நிறைய பேர் நீங்க அவர் சொல்றாரு, நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. வேற எதுலயும் அவர் சொல்லல. என்ன பண்ணணுமா, அவரை சோதிச்சு பாருங்க, உங்களை ஆசீர்வதிக்கிறேனா இல்லையான்றத சோதிச்சு பாருங்கன்னு சொல்றார். நிறைய பேர் ஆண்டவருக்கு தன்னுடைய வருமானத்திலே கொடுக்க வேண்டிய தசம பாகத்தை கூட என்ன பண்றது இல்ல, கொடுக்கிறதே இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இது போதகருக்கு போய் சேர்க்கிறது, அதனால நான் என்ன பண்ண மாட்டேன், கொடுக்க மாட்டேன்னு ஒரு 1000 ரூபாவை கட் பண்ணி
அந்த மாசம் 10,000 ரூபாய் செலவுக்குள்ள வந்துருவாங்க. அப்படி யாராவது செய்றீங்களா? ஆண்டவரை மட்டும் என்ன பண்ண முடியாது, ஆமா ஏமாற்றவே முடியாது. நீங்க எவ்வளவு உள்ள எடுத்து வைக்கிறீங்க, எவ்வளவு மறைச்சு வைக்கிறீங்க, எல்லாம் அவருக்கு தெரியும். உங்க சம்பளம் எவ்வளோ, பாஸ்டருக்கு மறைச்சிடலாம், அல்லது உங்க மனைவிக்கு மறைச்சிடலாம், கணவருக்கு மறைச்சிடலாம். ஆனா யாருக்கு மறைக்க முடியாது? நீங்க கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கறத அப்படியே சரியாக கணக்கெடுத்து அந்த சம்பளத்திலே 10ல் 1 பங்கு அப்படின்னு சொல்லி 100ல் 10 பங்கு எடுத்து கர்த்தருக்கு முன்னாடியே நீங்க வச்சு பாருங்க. அதை சொல்லுங்க, இது கர்த்தருக்குரியது, இது மனுஷனுக்குரியது இல்லை, இது கர்த்தருக்குரியதுன்னு சொல்லி பாருங்க. அதன் பிறகு உங்க உயர்வு எப்படி இருக்கும்ன்றத பாருங்க. ஹல்லேலூயா. நிறைய பேர் அந்த காரியத்தை செய்யாததுனால தேவையற்ற நிறைய செலவு, ஹாஸ்பிட்டல்ல போய் செலவழிக்கிறோம், தேவையில்லாத என்னது ஆக்சிடென்ட் ஆகுறது. இதெல்லாம் ஏன் வருதுன்னா, கர்த்தருக்கு கொடுக்கறதுல குறை உள்ளவர்களா இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, என்னை சோதித்து பாரு, காணிக்கையிலும் தசம பாகத்திலும் என்னை சோதித்து பார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை, அடுத்த வசனத்தை வாசிங்க, 14ஆம் வசனம். தன் மந்தையில் கடா இருக்கையில் கெட்டு போனதை ஆண்டவருக்கு நேர்த்தி கொண்டு பயங்கரமாயிருக்கும். ஹல்லேலூயா. என்னுடைய நாமம் ஜாதிகளுக்குள்ளே பயங்கரம். நம்ம சாதாரண தேவனை ஆராதிக்கலங்க, நான் சொல்றேன், அவர் பயங்கரமான தேவன். பயங்கரமான தேவனை ஆராதிக்கும் போது அவருடைய நிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம காணிக்கை வாங்கி தான் அவர் வாழ்க்கை நடத்தணும், அவர் காரியங்களை நடத்தணும்லாம் இல்ல. என் ஆசீர்வாதத்துக்கு நான் கர்த்தருக்கு கொடுக்கிறேன். நான் எந்த அளவு உயர்த்தப்படணும்னு நினைக்கிறேனோ அந்த அளவு கர்த்தருக்கு நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த காரியத்தை வாங்கிட்டு அவர் எதுவும் பெருசா பண்ண போகிறது இல்லை. ஹல்லேலூயா. அவருடைய ஊழியர்களை, அவர்களுடைய ஆசாரியர்களை அவர் எப்படியும் அவரால் நடத்த முடியும். எனக்கு ஆசீர்வாதம் வேண்டுமானால் நான் தான் என்ன பண்ணணும்? அவர் சொல்றாரு, அமுக்கி குலுக்கி சரிந்து விழ பண்ணும்படியான ஆசீர்வாதத்தினால நிறைய கிறிஸ்தவ குடும்பங்கள்ல ஏன் ஆசீர்வாதம் இல்லைன்னா, ஆண்டவருக்கு எண்ணி எண்ணி கொடுக்குறோம். அள்ளி அள்ளி எப்ப கொடுக்குறோமோ அப்ப பண்ணுவாரு, நமக்கு என்ன பண்ணுவாரு? சரிந்து விழ பண்ணுகிறதான ஆசீர்வாதத்தினால நிரப்புவார். இன்னைக்கு ஆண்டவரிடத்துல ஒரு பொருத்தனை பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு ஆசீர்வாதம் நிறைய, நான் பிரயாசப்பட்டோம், நான் அதுல பலனை பார்க்கல, நான் கொஞ்சம் பிரயாசப்படுறேன், உமக்காக என்ன பண்றேன்? மனமு வந்து கொடுக்கிறேன், நல்ல அதிகமா கொடுக்கிறேன். நீங்க என்ன பண்ணுங்க? இன்னும் 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 அதிகமா என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சொல்லி பாருங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரா இல்லையான்னு மட்டும் என்ன பண்ணுங்க, அப்புறம் வந்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. நிறைய பேர் கொடுக்கறதுல குறைவா இருக்கிறதுனால தான் மேலிருந்து ஆண்டவர் கொடுக்கறதுலயும் குறைவுள்ளவரா மாறிடுறார். ஆமென். நம்ம இருதயத்தை பார்க்கறாருங்க, நம்ம இருதயத்தை பார்க்கறார். கொடுக்கணுமா, இது கொடுக்கணுமா, வேணாவா, அவர் பார்க்கறாரு. நான் அங்கீகரிக்க மாட்டேன், அந்த காணிக்கையெல்லாம் நான் என்ன பண்ண மாட்டேன். நீ கொடுக்கிற நசல் கொண்டது, ஊனமுற்றது, ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதது, அழுகி போனது, நாற்றம் எடுத்ததெல்லாம் அப்படியே கொண்டு போயிடுன்றார். அதனால கர்த்தருடைய சாபம் நம்ம மேல வரும். ஆமென். ஆண்டவருக்கு பெஸ்டா செய்யுங்க. அதுக்காக யோசிக்க, இப்போ இவங்களுக்கு செஞ்சா நமக்கு குறைவாயிடுமே, இந்த மனுஷனுக்கு, இந்த சொந்தக்காரங்க இவங்களுக்கு அவங்களுக்கு செஞ்சா இதாயிடுமேன்னு மனுஷங்களுக்கு நினைக்கிறது போல கர்த்தரை நீங்க நினைச்சிடாதீங்க. கர்த்தரை மட்டும் நீங்க எப்படி நினைக்கணும்னா, அவர் எப்படிப்பட்டவர்னா, என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே பயங்கரமானது. அவர் பயங்கரமான தேவன். என்னை ஆசீர்வதிக்கிறதற்கு அவருக்கு தெரியும். என்னுடைய சம்பாத்தியம், என்னுடைய வேலை என்னை ஆசீர்வதிக்கல, நான் செய்யற வேலையினால ஆசீர்வாதம் இல்லை, அவர் என்னை ஆசீர்வதிக்கிறார். அவர் நினைச்சாருன்னா ஒரு நிமிஷத்துல உங்க நிலையெல்லாம் மாற்ற முடியும். ஆமென். நீங்க சம்பாரிச்சு 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 தான் உங்க வீடு வாங்க முடியுமா? நீங்க சம்பாரிச்சு தான் கார் வாங்க முடியுமா? அதெல்லாம் இல்லை. அவர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா எங்க இருந்து வரோன்னு தெரியாது, பரத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். பண்டக சாலை அவரிடத்தில் இருக்கிறது. வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். இந்த சீக்ரெட் தெரிஞ்சவங்க கர்த்தருக்கு அள்ளி அள்ளி கொடுப்பாங்க.
சீக்ரெட் தெரியாதவங்க ஆசீர்வதிக்கப்பட முடியாது. நீங்க நல்ல கர்த்தரை சோதிச்சு பார்த்துட்டீங்கன்னா விட மாட்டீங்க. இந்த தேவனுக்கு நான் எவ்வளோ கொடுக்கிறேனோ, எவ்வளோ மனமும் வந்து கொடுக்கிறேனோ, விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல. எப்படி கொடுக்கணுமா? மனமும் வந்து விசனமா. இதை கொடுத்தா என்ன நடக்கும், இதை கொடுத்துட்டா என்ன நடக்கும், இந்த வாரம் ஃபுல்லா எப்படி பெட்ரோல் போடுறது, இந்த வாரம் ஃபுல்லா குடும்பத்தை எப்படி நடத்துறதுன்னு கஷ்டத்தோடு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. எப்படி கொடுக்கணுமா? ஆமா, உங்க மனம் எப்படி இருக்கணும்? ஆண்டவருக்கு நான் கொடுக்குறேன், என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அவர் பார்த்துப்பாரு, என் பிரச்சனை எல்லாம் அவர் பார்த்துப்பாரு, அவருக்காக நான் என்ன பண்ணுவேன், அள்ளி அள்ளி உற்சாகமா கொடுப்பேன் என்று சொல்லும் பொழுது, இன்னைக்கு கிறிஸ்தவ கூட்டம் என்று சொல்லுகிறவர்கள் நடுவிலே ஏன் குறைவோடு இருக்கிறாங்கன்னா இதுதான் காரணம். இதுதான் காரணம். தசம பாகத்தை வஞ்சித்து வைத்துக் கொள்ளுகிறாங்க, காணிக்கையை வஞ்சித்து வைத்துக் கொள்ளுகிறாங்க. சிறப்பானதை கொடுக்காததுனால அதே பழைய வீடு, அதே ஓட்ட வண்டி, அதே கடைசி வரைக்கும் அவங்க குடும்பத்தை வாழ்க்கையை முடிச்சிடுறாங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் பார்க்கல, அவங்களே சம்பாரிச்சு அவங்களே பிரயாசப்பட்டு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறது மிச்சம் மீதி. கர்த்தர் அப்படிப்பட்டவர் இல்லைங்க. உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். உங்களை பல மடங்கு ஆசீர்வதிக்க அவரால் முடியும். எவரையும் மேன்மைப்படுத்தவும் உயர்த்தவும் அவரால் கூடும். ஆமென். எவரையும் ஐஸ்வர்யவானாக மாற்ற அவரால் முடியுங்க. உங்க வருமானத்தினால அல்ல, உங்களுக்கு இருக்கிற பேக்ரவுண்ட்னால அல்ல. கர்த்தர் நினைச்சார்னா ஒரு நிமிஷத்துல உங்க நிலையை தலைகீழா மாற்ற முடியும். உங்க எண்ணங்கள் எப்படி இருக்கிறது, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் என்ற உங்களுடைய யோசனை எப்படி இருக்கிறது? ஆமென். 2 காசா இருந்தாலும் தன்னிடத்தில் இருக்கிறதையெல்லாம் வேஸ்டானதில்லை, வேணான்றதில்லை, ஒதுக்குறதில்லை, இது எனக்கு தேவையில்லைன்றதல்ல. பெஸ்ட். அப்பாவுக்கு எப்போதுமே என்ன கொடுப்பேன்? பெஸ்டா கொடுப்பேன். பெஸ்டா போட்டு பாருங்க. உங்க வாழ்க்கையில அடுத்த ஒரே மாசத்துல சொல்லுவீங்க, வண்டி இல்லாதவங்க வண்டி வாங்கிட்டீங்கன்னு சொல்லுவீங்க, வீடு இல்லாதவங்க வீடுக்கான காரியத்தை கர்த்தர். உண்மைங்க, இது நிஜமா சொல்றேன், உண்மை இது. கர்த்தர் செய்வார். பார்க்கிற அநேக ஏழை ஊழியர்களை தாங்குங்க. ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறாங்க நிறைய ஊழியர்கள், ரோட்ல நடந்து சென்று தண்ணி இல்லாம ஒண்ணுமே இல்லாம நடந்து சென்று காலில் செருப்பு கூட இல்லாம என்ன பண்றாங்க? ஊழியம் செய்யறாங்க. அவங்களுக்கு தான் பார்த்து என்ன பண்ணுவோம்? 10 ரூபாய் கொடுக்கலாமா, 50 ரூபாய் கொடுக்கலாமா, அள்ளி கொடுங்க. கர்த்தருடைய ஊழியக்காரருக்காக நீங்க கைய நீட்டும் பொழுது உங்க வீட்டினுடைய காரியங்கள் எல்லாம் விஸ்தாரப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். பார்த்தும் பார்க்காதது போல போயிடாதீங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்காக கொடுத்து பாருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை, இருதயத்தை கொஞ்சம் மாத்திக்கோங்க. ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே இந்த நாள்ல இருந்து உமக்காக நான் பெஸ்டா செய்யறேன், என்கிட்ட என்ன இருக்கோ அதை பெஸ்டா கொடுக்குறேன். என்னை கண்டிப்பா நிச்சயமா என்ன பண்ணுங்க, என்னை உயர்த்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாக என்னை மாற பண்ணுங்க. ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். மல்கியா 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்டவன் கொடுமையினால் தன் வஸ்திரத்தை மூடுகிறான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் நீங்கள் துரோகம் பண்ணாமல் உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். உங்கள் வார்த்தைகளினாலாவது போதும். தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தள்ளி விடுதல் என்று சொல்லும் பொழுது விவாகரத்து. ஆமென். ஆண்டவர் இந்த வார்த்தையெல்லாம் நான் நிறைய தடவை படிச்சிருக்கிறேன், நிறைய தடவை எனக்கு, ஆனால் அதை நான் மைண்டில் பிரசங்கமாக எடுத்து சொல்லணும்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் சபைகளுக்கு இப்படிப்பட்ட வார்த்தையை பகிரங்கமாய் சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் ஆண்டவர் இதையெல்லாம் நம்ம சொல்லலாமா? ஆன்லைனில் இதெல்லாம் சொல்ல முடியுமா? ஆண்டவர் இதையெல்லாம் வெறுக்கிறார். இன்றைக்கு கர்த்தருடைய ஜனங்கள் இப்படிப்பட்ட காரியத்திற்கு ஊடாக கடந்து செல்கிற, இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவ வட்டாரத்தில் சொல்லப்படுகிற ஒரே ஒரு வார்த்தையை நிறைய கேள்விப்படுகிறது, டிவோர்ஸ். சாதாரணமா சர்வ சாதாரணமா சொல்றாங்க. என்னது? விவாகரத்து. அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. கர்த்தரை அறியாத ஜனங்கள் இல்ல, நல்ல ரட்சிக்கப்பட்டு அந்நிய பாஷை பேசி கர்த்தருடைய சபைக்கு வருகிற பிள்ளைங்களால என்ன பண்ண முடியல?
குடும்பத்தை, கர்த்தர் கொடுத்த நல்ல குடும்பத்தை கட்டி காப்பாற்ற முடியல. சின்ன சின்ன பிரச்சனை, சின்ன ஈகோ வந்த உடனே என்ன பண்ணிடுறாங்க, உடனே டிவோர்ஸ் அப்ளை பண்றது, உடனே கணவனை விட்டு பிரிஞ்சிடணும், உடனே மனைவியை விட்டு பிரிஞ்சிடணும். ஆண்டவர் சொல்லுகிறார், தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன். வெறுக்கிறாராம், கர்த்தர் வெறுக்கிறாராம். கர்த்தரை ஆராதிக்கிற ஜனம் என்று சொல்லி கர்த்தருடைய சபைக்கு வாரம் வாரம் ஆண்டவர் சமூகத்துக்கு வருகிற நாம் இந்த தள்ளி விடுதலை செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மை வெறுக்கிறார். சின்ன கசப்பு, சின்ன ஒரு தாழ்மை, சின்ன ஒரு ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மை இல்லாதனால ஒரு குடும்பங்களையே பிரித்து, பிசாசெல்லாம் பண்ணல, நான் சொல்லுவேன் பிசாசெல்லாம் இல்ல, நாம தான் செய்யறோம். தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, அது கீழே உள்ள வசனங்களை சொல்லப்படுகிறது, அப்படிப்பட்டவன் கொடுமையினால் தன் வஸ்திரத்தை மூடுகிறான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என்ன பண்றானா, கொடுமையினால் தன் வஸ்திரத்தை மூடுகிறான். அது மட்டுமல்ல, ஆகையால் நீங்கள் துரோகம் பண்ணாமல் உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். கணவன் மனைவிக்கு துரோகம் பண்ணாம, மனைவி கணவனுக்கு துரோகம் பண்ணாம, ஒருவருக்கொருவர் உண்மையுள்ளவர்களாக, விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தரை அறியாதவர்களுக்கு தெரியாது, உண்மையை பத்தி தெரியாது. ஆனா கர்த்தரை அறிந்த பிள்ளைங்க என்ன பண்றாங்க, ஸ்டில் அதே நிலையில தான் இருக்கிறாங்க. கர்த்தரை அறிந்து வசனத்தை தெரிந்த பிள்ளைங்களும் எப்படி இருக்கிறாங்க, கணவனுக்கு விரோதமாய், மனைவிக்கு விரோதமாய் துரோகம் பண்ணுகிறவர்களாக. மேலுள்ள வசனம் சொல்லுகிறது, உன் இள வயதின் மனைவியோடு நீ துரோகம் பண்ணாத, நான் அதை அருவருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு நிறைய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நல்ல துதிச்சு ஆராதிக்கிறாங்க, கர்த்தரை அறிந்து கொள்ளுகிறாங்க. என்னுடைய ஃப்ரெண்டு வந்து அட்வொகேட்டா இருக்காங்க. அவங்க கூட ஸ்கூல் படிக்கும் போதே படித்த பொண்ணு. அந்த பொண்ணு சொல்கிற, அவள் இந்து, அவள் என்ன சொல்கிறான்னா, கிறிஸ்தவ வட்டாரத்தில் யார் இந்த டிவோர்ஸுக்கு ரொம்ப ஆதரவாக இருக்கிறாங்கன்னா, அந்த பெண் பிள்ளையை பெற்றவர்களுடைய அம்மா தான் காரணமா. முக்காவாசி கேஸ் என்னவா, அந்த அம்மா சொல்றது என்னன்னா, தப்பான காரியத்தை சொல்லி பிள்ளைய என்ன பண்ணுது, விடு, அதை விட்டுரு, அந்த பையன் வேணாம், அந்த குடும்பம் வேணான்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்றது யாருன்னா, கணக்கெடுப்புல சொல்லப்படுகிறதா அந்த பெண் பிள்ளையினுடைய தாய் தான் காரணமா. நல்ல கவனிங்க, இன்னைக்கு சீரழிந்து போய் கொண்டிருக்கிறது கிறிஸ்தவ வட்டாரம். ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார், தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க மேல வாசி, சன்னதியை பெருகும்படிதானே. கவனிங்க, ஆண்டவர் எதற்காக இணைக்கிறார் என்று சொன்னால், கர்த்தருடைய ஜனங்கள் அந்த கணவனும் மனைவியும் இணைக்கப்படும் பொழுது அதிலிருந்து தேவ பக்தியுள்ள சந்ததி வெளிப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். கர்த்தரை அறிந்த அந்த கணவனும், கர்த்தருக்கு பயப்படுகிற, கர்த்தரை அதிகமாய் ஆராதிக்கிற, தன்னுடைய வாழ்க்கையில் உண்மையுள்ள காரியத்தை நடப்பிக்கிற அந்த சந்ததியில் இருந்து என்ன பிறப்பிக்கப்படுமா, தேவ பக்தியுள்ள சந்ததியை கர்த்தர் உருவாக்கும்படி விரும்புகிறார். ஆனா எந்த இடத்துல பிசாசு முட்டு போடுகிறான், ஆரம்பத்திலே மனிதர்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண முடியல, கொஞ்சம் இணங்கி போக முடியல, கொஞ்சம் மன்னிக்க முடியல, கொஞ்சம் மறக்க முடியல, எல்லா இடத்துலயும் ஈகோ நிக்குது, நான் பண்ண முடியாது, நான் இப்படிதான் இருப்பேன், நான் கொஞ்சமா என்ன பண்ண மாட்டேன், இணங்கி போக மாட்டேன், அடங்கி போக மாட்டேன், ஒடுங்கி போக மாட்டேன். இது கணவனுக்கும் உரியது, மனைவிக்கும் உரியதாக காணப்படுகிறது. இப்படி இருந்தா தேவ பக்தி உள்ள சந்ததி ஆண்டவரால் எப்படி பிறப்பிக்க முடியும்? ஆண்டவர் சொல்றார், தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிக்கு தானே ஆண்டவர் இப்படி நல்ல ஒரு உறவை, கணவன் மனைவி என்றதான உறவை, பரிசுத்தமான ஒரு உறவை ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். கீழே சொல்லப்படுகிறது, ஆகையால் ஒருவனும் தன் இள வயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஆகையால் ஒருவனும் தன் இள வயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். பிசாசு என்ன பண்றான், இன்னைக்கு கர்த்தரை நன்கு அறிந்தவர்கள், நல்ல திருப்பந்தியிலையும் அமருகிறவர்கள், நல்ல வசனம் தெரிந்தவர்களுக்கு கூட என்ன பண்றான்,
அவர்களையும் வஞ்சித்து இன்னைக்கு சொந்த மனைவிக்கு துரோகம் பண்ணுகிறவர்களாக, எதுவுமே தெரியாதபடி மறைத்து துரோகம் பண்ணுகிறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். எப்படிப்பட்ட ஆவி உள்ளவர்களா இருக்கிறீங்க? ஆமென். இந்த 17ஆம் வசனம் வாசிங்க. உங்கள் வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள், ஆனாலும் எதினாலே அவரை வருத்தப்படுகிறோம் என்கிறீர்கள். பொல்லாப்பை செய்கிறவன் எவனும் கர்த்தரின் பார்வைக்கு நல்லவன் என்றும். நல்ல கவனிங்க, இந்த இடத்துல ஆண்டவரை நம்ம வருத்தப்படுத்துகிறோமா? எதனால வருத்தப்படுத்துகிறோம்? தப்பு செஞ்சீங்களா? பரவாயில்ல, நீங்க எல்லா தப்பும் செய்யுங்க, அவர் ஒன்னும் உங்களை இது பண்ண மாட்டாரு. அவர் பாவியை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறாரு. என்னது? அப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லும் பொழுதே ஆண்டவரை நம்ம என்ன பண்றோமா? வருத்தப்படுத்துகிறோமா? நிறைய என்னது? ஆனாலும் எதினாலே அவரை வருத்தப்படுத்துகிறோம்? பொல்லாப்பை செய்கிறவன் எவனும் கர்த்தரின் பார்வைக்கு நல்லவன் என்றும். சின்ன தப்பு தானே, சின்ன காரியம் தானே, பண்ணிக்கலாம், சபைக்கும் வந்துருங்க, ஒன்றும் இல்லை, அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பார். ஆண்டவர் என்ன பண்ணிடுவாரு? அட்ஜஸ்ட் பண்ணிப்பாரு, அதெல்லாம் ஒன்றும் பெருசா எடுத்துக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லுகிறதுனால கர்த்தரின் பார்வைக்கு அது மட்டுமல்ல, பொல்லாப்பை செய்கிறவன் எவனும் கர்த்தரின் பார்வைக்கு நல்லவன் என்றும், அப்படிப்பட்டவர்கள் பேரில் அவர் பிரியமாய் இருக்கிறார் என்றும், நியாயம் தீர்க்கிற தேவன் எங்கே என்றும் நீங்கள் சொல்லுகிறதுனாலேயே. அவர் ரொம்ப நேசிக்கிறாருங்க. நீங்க எவ்வளவு தப்பு பண்ணாலும் ரொம்ப ரொம்ப நேசிப்பாரு இப்படின்னு சொல்லுகிற கூட்டங்கள் இருக்கிறது. ஆமென். நீங்க எது வேணா செய்து கொள்ளுங்க, நீங்க வெளியில என்ன வேணா பண்ணி கொள்ளுங்க, உள்ள வரும்பொழுது என்ன பண்ணுங்க? நல்லா வந்து கர்த்தரை ஆராதிங்க. உங்களை நல்லா அவர் அதிகமா இன்னும் நேசிக்கிறாரு. நீங்க என்ன தப்பு பண்ணாலும் உங்களை கண்டுக்க மாட்டார், அவர் பாவியை ரொம்ப நேசிக்கிறார் இப்படின்னு சொல்லுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. தவறாம வந்துருங்க சர்ச்சுக்கு, காணிக்கையெல்லாம் கரெக்டா கொடுத்துருங்க, தசம பாகத்தையெல்லாம் கரெக்டா கொடுத்துருங்க. நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க, நீங்க என்ன செய்றீங்களோ அதுல ஆண்டவர் பிரியமா தான் இருக்கிறார். ஒன்றும் பெருசா அவர் தண்டிச்சிட மாட்டார், நியாயம்லாம் ஒன்றும் தீர்க்க மாட்டார் இப்படின்னு சொல்லுகிற குடும்பத்தாரே இருக்காங்க. பாஸ்டருங்கெல்லாம் இல்லை, சொந்த பிள்ளைய தட்டி கொடுத்து சரிடா போடா போடா பரவாயில்லடா. ஏன்? பிரச்சனை வந்துடக்கூடாது. குடிக்கிறியா? இன்னும் குடி. கணவரை என்ன பண்றது? நல்லா குடி பரவாயில்ல, சரி கொஞ்சம் குடிச்சுக்கோ, சர்ச்சுக்கு நாளைக்கு வந்துரு. அப்படி சொல்ற வார்த்தையினால ஆண்டவர் என்னதான் வருத்தப்படுகிறாராம். பிள்ளைங்க செய்யற தப்பு பெற்றோருக்கு தெரிந்தும் அது என்ன பண்றது? தட்டி கொடுத்து பரவாயில்ல, ஒன்றும் பண்ண மாட்டார் ஆண்டவர், ரொம்ப நியாயம்லாம் தீர்க்க மாட்டாரு, உன்னை ஏற்றுப்பாரு, நீ வா சர்ச்சுக்கு வா, உன்னை ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு சொல்லுகிறதுனால கர்த்தரை, நம்முடைய வார்த்தையினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறோம். ஏன்னா ஜனங்க இதை நீ செய்யறதுனால கர்த்தர் உன் மேல பிரியமா இல்லைன்னு சொன்னா சொல்றவங்களே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. கரெக்டா? நீ எந்த தப்பு வேணாலும் செய்து கொள், ஆனா நீ என்ன பண்ண? ஆண்டவர் சமூகத்துக்கு வந்து நீ என்ன காணிக்கையை வேணாலும் கொடுத்துரு, வந்துட்டு மாத்திரம் போயிடு, நீ உன் தப்பு என்ன செய்யறியோ அதை நீ செய்து கொண்டே இருன்னு சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்கிறாங்க ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு ஏற்றார் போல நம் வார்த்தைகளை சொல்லுவோமானால் கர்த்தர் அதிலே பிரியமா இல்லை. நான் ரொம்ப வருத்தப்படுறேன். இன்னைக்கு நிறைய நூதனமான உபதேசங்கள் எப்படி இருக்குன்னா வசியப்படுத்துறாங்க. கர்த்தர் நீ செய்யற பாவத்தை எல்லாம் இன்னும் பார்க்கல, அவர் ஒன்னும் தண்டிக்கலாம் மாட்டாரு, இரக்கம் செஞ்சுக்கிட்டே இருப்பாரு, இரக்கம் செய்வார், இரக்கம் மரண வரைக்கும் உனக்கு இரக்கம் செய்வார். கண்டிப்பா செய்யவே மாட்டார். அவர் கையில பட்டயத்தை எடுத்து ரெடியா நின்று கொண்டிருக்கிறார், நியாயம் தீர்க்கும்படியாக அவர் நின்று கொண்டிருக்கிறார். மனம் திரும்பாத பட்சத்திலே கர்த்தருடைய கோபாக்கினை உன் மேல வரும் என்று சொல்லப்படுகிற வார்த்தையை சொல்லும்படி ஆண்டவர் விரும்புகிறார். தட்டி கொடுக்காதீங்க, உங்க குடும்பத்தாரை தட்டி கொடுக்காதீங்க, உங்க பிள்ளைகளை தட்டி கொடுக்காதீங்க. போதகர் தன்னுடைய ஆடுகளை தட்டி கொடுத்து வளர்த்தாங்கன்னா என்ன ஆகும்? சபை என்ன நடக்கும்? மனுஷருக்கு பிரியமா நடந்து கொள்ளலாம். நீங்க எல்லாரும் நல்ல வார்த்தையை நான் சொன்னா என்ன நினைப்பீங்க? இன்னும் ஆசீர்வதிப்பாருங்க, நீங்க என்ன வேணா பண்ணுங்க, இன்னும் காரு பங்களான்னு பயங்கரமா வருவீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் கேட்கறதுக்கு?
இனிமையா இருக்கும். பா என்ன வார்த்தை, 2 திட்டுற வார்த்தை சொன்னா என்ன பண்ணுவாங்க, ஷோ காலையிலே வந்து பாஸ்டர் எவ்வளோ நல் வார்த்தையை சொல்றாரு, இந்த அம்மா வந்துச்சுன்னா அவ்வளோதான், சரியான மோசமானது வந்தாலே. இப்படிதான ஜனங்க என்ன பண்ணுவாங்க, பேசுற வார்த்தை மனுஷரை பிரியப்படுத்தும்படியாக ஆண்டவர் விரும்புறதில்லை. கர்த்தரை நம்ம பிரியப்படுத்தணும். உங்க வார்த்தைகள் ஒவ்வொன்றும் வெறும் இந்த இடத்துல பேசப்படுகிறது மட்டும் இல்ல, நீங்க ஜனங்களிடத்துல பேசும் பொழுதும் அவங்களுக்கு பிரியமா நடந்து கொள்ளணும், மனுஷரை பிரியப்படுத்தணும், அவங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆகணும், அவங்கள கவர் பண்ணணுன்றதுக்காக அவங்க காரியங்கள் எல்லாம் மூடி மறைக்க சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லல. நீங்க அப்படி மூடி மறைச்சிங்கன்னா அந்த வார்த்தைகள்ல நான் ரொம்ப வருத்தப்படுறேன்னு சொல்றாரு. நீங்க பேசுகிற அப்படிப்பட்ட வார்த்தையில நான் பிரியமா இல்லைன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்படியே மேலோட்டமான பிரசங்கங்கள், இப்படியும் நீங்க நடந்து கொள்ளலாம், அப்படியும் இருந்து கொள்ளலாம் என்ற காரியங்கள் ஆண்டவருக்கு பிரியமானதாக அல்ல. நல்ல கவனிங்க, ஆசாரியனுடைய உதடுல தான் அறிவை ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆசாரியர்களுடைய உதடுல என்ன வச்சிருக்கிறாரு? ஏன் உதடுல அறிவு வச்சிருக்கிறார்னா, ஏற்கனவே நம்ம வாசம்ல சத்திய வேதம் அவன் வாயில இருக்கணும். அந்த சத்திய வேதம் அவன் வாயில இருந்தாதான் அறிவு அதிலிருந்து புறப்படும். நல்ல ஆலோசனை நீங்க கேட்கும் பொழுது என்ன புறப்படும்? இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். நிறைய ஆசாரியர்களுடைய உதடுகள்ல இருந்து என்ன வரல? சத்திய வேதம் இல்லாததுனால அறிவு இல்லை, கர்த்தருடைய அறிவு காரியங்கள் இல்லை. தங்களுக்கு சுயநலமா யோசித்து அவங்க சொல்லுகிற காரியங்கள் அநேக குடும்பத்தை பாதிக்கிறது, அநேக குடும்பத்தில் பிரச்சனை உண்டாக்குகிறது. ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். ஆசாரியன் யாரா? எல்லாரும் சொல்லுங்களேன். ஆசாரியன் யாரு? ஊழியக்காரன் யாரு? ஊழியக்காரர் யாரு? சேனைகளுடைய கர்த்தருடைய தூதன். ஆமென். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆசாரியனை ஆண்டவர் எவ்வளவு கனமா வச்சிருக்கிறாரு பாருங்க. அன்னைக்கு அந்த கோத்திரத்தோடு, லேவி கோத்திரத்தோடு ஆண்டவர் பண்ணின உடன்படிக்கை கடைசி மட்டும் மாறக்கூடாது என்று சொல்லி, ஆசாரியனுடைய ஊழியம், ஆசாரியன் கடைசி மட்டும் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த இடத்திலே அதிகமாக ஆசாரியனை குறித்து, நீங்க வீட்டில் போய் வாசிங்கன்னா இன்னும் அநேக காரியங்களை அதிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். அது மட்டுமல்ல, கீழே உள்ள 8ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நீங்களோ வழியை விட்டு விலகி அநேகரை வேதத்தை குறித்து இடற பண்ணினீர்கள், லேவியின் உடன்படிக்கையை கெடுத்து போட்டீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நிறைய தவறான வழியிலே நடத்துகிறதான ஆசாரியர்கள் எப்படி இருக்கிறாங்க? நீங்களோ வழியை விட்டு விலகி அநேகரை வேதத்தை குறித்து இடற பண்ணினீர்கள். இந்த வேதத்தை குறித்து என்ன பண்றாங்க? இந்த சத்திய வேதம் சொல்லுகிறத விட்டுட்டு, இப்ப நான் முன்னாடி சொன்னல, நீங்க எது வேண்டாமானாலும் செய்யலாம், மனம் திரும்பினாலும் பரவாயில்ல, நீங்க என்ன வேணாலும் செய்து கொள்ளலாம், நீங்க விவாகரத்துனா செய்து கொள்ளுங்க, அல்லது என்ன வேணா பண்ணிக்கொள்ளுங்க, நீங்க உங்க வாழ்க்கை எப்படி, உங்க பர்சனல் தலையிடக்கூடாது. உங்க தனிப்பட்ட வாழ்க்கை, நீங்க என்ன அக்கிரமம் வேணாலும், எவ்வளவு பாவத்துல வேணாலும் நீங்க இருக்கலாம், எவ்வளவு வெறித்தனத்துல வேணா இருக்கலாம், உங்க பர்சனல் எனக்கு வேண்டாம். நான் என்ன பண்றேன், நீங்க சபைக்கு வரீங்களா, வாங்க, அவ்வளவுதான், நான் அவ்வளவுதான் என்ன பண்ண முடியும், வாங்க, வந்துட்டு போங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்களோ வழியை விட்டு விலகி அநேகரை வேதத்தை குறித்து இடற பண்ணினீர்கள். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, பாவம் செய்தால் அவன் ஆத்துமா சாகவே சாகும். இது சொன்னாதான் என்னது? கர்த்தருடைய வேதத்தின்படி சொல்லுகிறோம் என்று அர்த்தம். ஆமென். பாவம் செய்த ஆத்துமா நரகத்திற்கு நேராக செல்லும், பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. நிறைய பேர் என்ன பண்றாங்க? வழியை விட்டு விலக்கி அநேகரை வேதத்தை குறித்து இடற பண்ணுகிறாங்க, இடறுதலுக்குள்ளாக நடத்துகிறாங்க. எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம், ஒரு ட்ரெண்டை கொடுக்குறாங்க, இப்படியும் வாழ்ந்து கொள்ளலாம், அப்படியும் நடந்து கொள்ளலாம், இதையும் செய்து கொள்ளலாம் என்று சொல்லி என்ன பண்றாங்க? வேதத்தை குறித்து இடரலை ஜனங்களுக்குள்ளே உண்டு பண்ணுகிறாங்க. இப்படிப்பட்ட உடன்படிக்கையை கெடுத்து போடுகிற நபர்களை குறித்து ஆண்டவர் மிகவும் தீவிரம் உள்ளவராக காணப்படுகிறார். அன்னைக்கு அவர் உடன்படிக்கை பண்ணினார், ஆசாரியர்களோடு பண்ணின உடன்படிக்கையை என்ன பண்றாங்க?
இடற பண்ணுகிறாங்க. நிறைய பேர் வேதத்துக்கு புறம்பான காரியங்களை பேசி கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை என்ன பண்றாருன்னா, இந்த இடத்துல சொல்லப்படுகிறது 4ஆம் வசனத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா ரொம்ப பயங்கரமா இருக்கும். கர்த்தர் அந்த உடன்படிக்கையை மீறும் பொழுது மிகவும் 3-4 நீங்க வீட்டுல போய் வாசிங்க. அது மட்டுமல்ல, இப்பொழுதும் கூட இன்னொரு வார்த்தையை நம்ம வாசிக்கலாம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கலாம். நல்ல கவனிங்க. அவர் வரும் நாளை சகிப்பவன் யார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அவர் வெளிப்படுகையில் அவருக்கு முன்பதாக நிலை நிற்பவன் யார்? நல்ல கவனிங்க. ஆண்டவருடைய எச்சரிப்பின் சத்தம் ஒவ்வொரு வாரமும் அநேக இடங்கள்ல நீங்க கேட்டுக்கொண்டிருக்கீங்க. வெறும் சபையில மட்டுமல்ல. ஏனென்று சொன்னால் அவர் அதிபயங்கரம் உள்ளவராக வரப்போகிறார். உலகத்தின் முடிவு என்று சொல்லி கொண்டே இருக்கிறோம். ஆனால் உலகத்தின் முடிவு நாளைக்கு வருமானால், அல்லது நாளைக்கு அல்ல, இன்னும் ஒரு வாரம் அல்ல, இன்னும் ஒரு மாசம் அல்ல. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் எந்த நாளிகையிலே வருவார் என்று நாம் அறியாதிருக்கிறோம். எந்த நிமிஷத்துல வருவார் என்று நமக்கு தெரியாது. நாளைக்கு வரைக்கும் ஏன் வெயிட் பண்ணணும்? இன்று இரவு கூட அவர் வரலாம். எந்த நொடி பொழுதில் அவர் வருவார் என்பதை தெரியாததுனால நீங்க ஆயத்தமா இருங்க. உங்க ஆத்துமாவை மனம் திரும்புதலுக்கு நேராய் நடத்தி செல்லுங்க அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படி அவர் வரும் பொழுது வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? ஹல்லேலூயா. அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார் என்று வேதம் சொல்லுகிறது. அவருக்கு முன்பதாக எதிர்கொண்டு போகிற நிலையில நாம் இருக்கிறோமா? அந்த நாள் சாதாரணமானதாக இருக்காதாம். அது சொல்லப்படுகிறது, அது மப்பும் மந்தாரமான நாள். சொல்லப்படுகிற வார்த்தை, எல்லா ஜனங்களும், பூமியில் உள்ள எல்லா கோத்திரத்தின் ஜனங்களும் அந்த நாளை கண்டு புலம்புவார்களாம். ஐயோ என்று புலம்பக்கூடிய நாட்களாக அந்த நாட்கள் இருக்கும். வசனம் சொல்லுகிறது, அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அவர் புடமிடுகிறவனுடைய அக்கினியை போலவும் வண்ணாருடைய சௌக்காரத்தை போலவும் இருப்பார். ஹல்லேலூயா. புடமிடுகிறவனுடைய அக்கினி என்று சொல்லப்படும் பொழுது ஒரு வெள்ளி அல்லது நல்ல கவனிங்க, சில்வர் இல்லைன்னா கோல்டு, நல்ல அதில் இருக்க தூசி குப்பையெல்லாம் வெளியில போகணும். இன்னும் நல்லா அது ஜொலிக்கணும்னா என்ன பண்ணுவாங்க? இன்னும் அதிகமாக அதை நெருப்புனால ஹீட் பண்ணுவாங்க. அதை இன்னும் மெருகேற்றுவாங்க. அது அதிகமாக சூடாக்குவாங்க. அது எவ்வளோ அதிகமாக அதை ஹீட் பண்ணுறாங்களோ அந்த அளவு அது ஜொலிக்க கூடியதாக மாற்றப்படும். அப்படிதான் ஆண்டவர் என்ன பண்றாரா, இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிற எல்லா வேண்டாத காரியங்கள், வேண்டாத அசுத்தங்களை இந்த வார்த்தை மூலமாக சொல்லி 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 நம்மை பரிசுத்தப்படுத்தி, எப்படி வெள்ளியை புடமிடுகிறது போல, பொன்னை சுத்த பொன்னாக விளங்க பண்ணுகிறது போல கர்த்தர் நம்மையும் நம்முடைய இருதயங்களையும் பரிசுத்தப்படுத்தி அவருக்கு நேராக சுத்த பரிசுத்தமுள்ள மனவாட்டிகளாக கர்த்தர் நம்மை ஏற்படுத்துகிறார். ஹல்லேலூயா. எதற்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்? கரை திரை இல்லாம ஆண்டவருக்கு நேராக அவர் வரும் பொழுது அந்த நாளை நாம் எதிர்கொள்ளக்கூடிய திராணி இருக்கணும்னா இருதயம் பரிசுத்தமா இருக்கணும், நினைவுகள் பரிசுத்தமா இருக்கணும். ரட்சிப்பை பெற்றால் போதாது, ஞானஸ்நானம் பெற்றால் போதாது, அந்நிய பாஷை பேசினா போதாது. என்ன சொல்லப்படுகிறது இந்த இடத்துல? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அவருக்கு முன்பதாக நிலை நிற்கணும். ஆண்டவர் யோபுவை பார்த்து சொல்லுகிறார், உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயப்படுகிறவனுமாகிய யோபு அப்படின்னு சொல்றார். நம்மளை பார்த்து சொல்ல முடியுமா? உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் என்று சொல்லி. உத்தமனாக, சன்மார்க்கனாக, தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக நம்முடைய இருதயங்கள் எவ்வளவு கரைகள், பிசாசு கரை நம்முடைய இருதயங்களை எந்த அளவு அவன் அசுத்தப்படுத்தணுமோ அந்த அளவு அசுத்தப்படுத்துறதுக்கு ஆயத்தமா இருக்கிறான். அதை செய்து கொண்டே இருக்கிறான். பல நிலையில நம்மோடு கூட போராடுகிறான். ஏன்னா நம்முடைய இருதயத்தை அசுத்தப்படுத்தினாதான் அவர் வருகையில கைவிடப்படுவோம். அவர் வருகையில என்ன பண்ணப்படுவோம்? அலறுதல் சத்தம் கேட்கப்படும். ஐயோ, ஆண்டவர் வந்துட்டாரா? கர்த்தருடைய ஜனங்களுடைய சத்தம் எப்படி இருக்குன்னா, இதோ நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. அவருக்கு எதிர்கொண்டு ஆயத்தமாகி நாம் கடந்து செல்வோம். எக்கால சத்தம் கேட்ட உடனே
ஒரு கூட்டத்தார் என்ன பண்ணுவாங்க, ஐயோ ஐயோ ஐயோன்னு கதறுவாங்க, கத்துவாங்க, கூச்சல் போடுவாங்க. ஏன்னா அவங்க இன்னும் மனம் திரும்புதலுக்குள்ளும் வரல, ரட்சிப்பையும் பெறல, பரலோக பாக்கியத்தையும் பெறல, பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராகவும் தங்களை அர்ப்பணிக்கவில்லை. ஆண்டவர் வெகு சீக்கிரத்திலே வரப்போகிறார். அந்த நாளை சகிப்பவன் யார்? இன்னைக்கு ஆண்டவர் எப்படி பண்றாராம்? அவர் அக்கினியை புடமிடுகிறது போல, வெள்ளியை புடமிடுகிறது போல நம்மை புடமிட்டு கொண்டிருக்கிறார். இருதயத்தின் காரியங்களை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். வார்த்தையின் மூலமா வெளிப்படுத்துறார். அதை சொல்லும் பொழுது ஹீட் பண்ணா ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். அந்த வார்த்தை நமக்கு நேராக வரும்போது ரொம்ப கடினமா இருக்கும். அந்த வார்த்தையை கேட்டு நாம் எப்போது மனம் திரும்புகிறோமோ, அந்த மெருகூற்றுதல் உண்டாகும் பொழுது, அது அதிகமாக அக்கினியிலே சூடாக்கும் பொழுது எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த வெள்ளி பொண்ணெல்லாம் சொல்லுதுன்னா இன்னும் ஜொலி ஜொலிக்க கூடியதா அது மாற்றப்பட முடியாது. அப்படிதான் ஆண்டவர் அநேக சோதனைகளை நம்ம வாழ்க்கையில கொடுத்து, அநேக பிரச்சனைகளை நமக்கு நேராக திருப்பி நம்ம இன்னும் பரிசுத்தப்படுத்தி, இன்னும் அவரை தொழுது கொள்ளும்படி, இன்னும் அவரை தேடும்படி நம்மளை மாற்றிக்கொண்டே இருக்கிறதற்கு காரணம் என்னன்னா, இன்னும் ஆண்டவருக்குள்ள வளரணும், இன்னும் வேத வசனத்துக்குள்ள விசுவாசத்துல வளரணும், இன்னும் இருதயம் மாற்றப்படணும், இன்னும் பரிசுத்தமுள்ள ஒரு கூட்டமா இவங்க மாறணும், பரலோக ராஜ்யத்தின் பாக்கியத்தை பெற வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் சுத்த பொன்னாக விளங்க பண்ணும்படி அநேக பிரச்சனைகள். நம்ம நினைக்கிறோம், ஆண்டவர் ஏன் என்னை இவ்வளவு சோதிக்கிறார், ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ சோதனை வருகிறது, இவ்வளோ போராட்டம் வருகிறது? ஏன்னா உங்களை சுத்த பொன்னாக, வெள்ளியை புடமிடுகிறது போல, பொன்னை புடமிடுகிறது போல உங்களை புடமிட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வருகையிலே பரிசுத்தமுள்ள மணவாட்டியாக அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காகவே உங்களை என்ன பண்ணி கொண்டிருக்கிறாராம்? தயார் பண்ணி கொண்டிருக்கிறார், சோதனைக்குட்படுத்துகிறார். அநேக வேளையில இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ பிரச்சனை. சொல்லுங்க, இந்த பிரச்சனையில நான் தாழ்மையை கற்றுக்கொள்ளுகிறேன் ஆண்டவரே, இந்த பிரச்சனையில நான் பொறுமையை கற்றுக்கொள்ளுகிறேன் ஆண்டவரே, இந்த பிரச்சனையில இன்னும் அதிகமாய் உம்மை விசுவாசிப்பேன் ஆண்டவரே. இதுதான் என்னது? ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவருக்கு நேராக சுத்த பொன்னாக நாம் விளங்க பண்ணுகிறது என்று அர்த்தம். இதெல்லாம் மாற்றப்படாம நான் ஆயத்தமாயிட்டேன், நான் வருகைக்கு ஆயத்தமாயிட்டேன்னு நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? இன்றைக்கும் ஆண்டவர் நம்முடைய இருதயங்களை அவருக்கு நேராக திருப்பிக் கொண்டே இருக்கிறார், திருப்பிக் கொண்டே இருக்கிறார். வார்த்தை வரும்பொழுதெல்லாம் நாம் அலட்சியப்படுத்தி கொண்டே இருந்தோமானால் அந்த நாளிலே அவருக்கு முன்பதாக நிற்க முடியாதவர்களாய் மாறிவிடுவோம், அவருக்கு எதிர்கொண்டு போக முடியாதவர்களாக மாறிவிடுவோம். பாவம் செய்தவர்கள் என்ன பண்ணுவாங்களா? ஓடி ஒளிந்து கொள்ளுவாங்களா? ஐயோ ஆண்டவர் வந்துட்டாரா? ஓடி ஒளிகிற கூட்டமா இருக்கணுமா? அவருக்கு எதிர்கொண்டு போகிற கூட்டமாக, ஆண்டவரே நானும் உம்மை ஆராதிக்கும்படி உம்மோடு கூட எத்தனை நாட்களாக நான் காத்து கொண்டிருந்தேன். எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், நிந்தைகள் வந்தாலும், அவமானங்கள் வந்தாலும், எல்லா இடத்திலும் என் தேவனுக்காக பொறுமையோடு காத்து கொண்டிருந்தேன். உம்முடைய வருகைக்காக நான் ஆயத்தமாக வேண்டும் என்று சொல்லி காத்திருந்தேன் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் தம்மோடு கூட அவருடைய ஜனங்களை கூட்டி சேர்ப்பாராம். அன்றைக்கு பட்ட உபத்திரவங்கள், இன்றைக்கு நீங்க படுகிற, ஆண்டவருக்காக படுகிற உபத்திரவங்கள், பிரயாசங்கள், பாடுகள் எல்லாம் அன்னைக்கு என்னவா மாறிடும்? கண்ணீர், வடிகிற கண்ணீர் எல்லாம் காணாம போயிடும், ஒண்ணுமில்லாம போயிடும். இன்னைக்குதான் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறோம். அவர் சொல்லுவார், உனக்காக நான் ஆயத்தம் பண்ணின இடத்துல வா அப்படின்னு சொல்லி பரலோக ராஜ்யத்துல உங்களை கூட்டி சேர்க்கிறதற்காக அவர் வரப்போகிறார். ஹல்லேலூயா. இங்க பாடுகளே இருக்கக்கூடாது, பிரச்சனையே இருக்கக்கூடாது. எல்லாம் எனக்கு எப்படி இருக்கணும்? ஸ்மூத்தா போனோம்னா ஆண்டவர் சொல்வார், நான் உன்னை சுத்த பொன்னாக விளங்க பண்ண விரும்புகிறேன். இன்னும் இன்னும் அதிகமாய் ஜொலி ஜொலிக்கும்படியாக நான் விரும்புகிற மணவாட்டியாக, பரிசுத்தமுள்ள ஒரு சந்ததியாக உன்னை ஏற்படுத்தும்படி விரும்புகிறேன். இந்த வார்த்தைகளை கேட்டு நீங்க மனம் திரும்புதலுக்குள்ளே உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது நீங்க சுத்த பொன்னாக விளங்கி கொண்டிருக்கிறீங்க. கர்த்தருக்குள்ளே இன்னும் அதிகமாக சுத்த பொன்னாக விளங்க பண்ணுகிறீங்க என்று சொல்லி அர்த்தம். ஆகவே இந்த அருமையான நேரத்திலும் கூட எத்தனை பேர் அந்த நாளுக்காக நான் ஆயத்தப்பட போறேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, நான் ஆயத்தப்படுகிறேன், நான் இன்னும் அதிகமாக என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவர் சோதிப்பதற்கு நான் அர்ப்பணிக்கிறேன். பிரச்சனைகள் வரும் பொழுது, பிரச்சனை ஏன் வந்துருச்சுன்னு கேட்காதீங்க, இந்த பிரச்சனையில எனக்கு என்ன ஆண்டவரை கற்றுத்தருக்கிறீங்க, நான் மாற வேண்டியது என்ன இருக்கு? மாறாததுனாலதான் ஆண்டவரால பதில் கொடுக்க முடியல. நாம மாறிட்டோம்னா அவர் பதில் கொடுத்துருவார். இதுல இருந்து நான் என்ன ஆண்டவரை செய்யணும்,
அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுவார், சில வார்த்தைகளை நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை உங்களுக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் நம்மை கர்த்தர் புதுப்பித்து கொண்டே இருக்கிறார். பல நிலைகளிலே கர்த்தர் புதுப்பித்து கொண்டே இருக்கிறார். ஆகவே கடைசி நாட்கள் மனம் திரும்புதலுக்கான காலம் வந்து விட்டது, நேரம் வந்து விட்டது. நான் ஜெபிக்காத பட்சத்திலே கர்த்தர் என்னிலே பிரியமா இருக்க மாட்டார். வேதத்தை தினந்தோறும் வாசிக்காத பட்சத்திலே சபைக்கு வந்துட்டா நான் வருகையில எடுத்துக்கொள்ளப்படுவேனா? பதில் சொல்லுங்களேன். சபைக்கு வந்துட்டா நான் வருகைக்கு ஆயத்தமாயிட்டேன்னு அர்த்தமா? எப்போ நான் ஆயத்தப்பட்டேன் என்ற அர்த்தம். தினந்தோறும் ஆண்டவரோடு நான் என்ன பண்ணணும்? நேரத்தை செலவிடணும். ஆண்டவரோடு நான் என்ன பண்ணணும்? தினந்தோறும் நேரத்தை செலவிடணும். அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது முழங்கால் படிட்டு நான் என்ன பண்ணணும்? தினந்தோறும் ஆண்டவர் சமூகத்தில் அவரை ஆராதிக்கணும், துதிக்கணும். என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, உங்க வருகைக்காக என்னை ஆயத்தப்படுத்துங்கன்னு சொல்லணும். இந்த வார்த்தையை என்ன பண்ணணும்? தினந்தோறும் அட்லீஸ்ட் ஒரு 5 அதிகாரத்தையாவது 10 அதிகாரத்தையாவது கட 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 கடன்னு வாசிக்கூடாது. பொறுமையோடு என்னோடு கூட என்ன பேசுறீங்கப்பா, நான் என்ன மாறணும், என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன், இந்த கடைசி நாட்களில் என்னை இன்னும் பரிசுத்தப்படுத்தி உமது பரிசுத்தமுள்ள மனவாட்டியாக என்னை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரேன்னு சொல்லும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். யாவரும் கண்களை மூடி ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, நன்றி அப்பா, ஸ்தோத்திரப்பா. அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மிடத்தில் வருகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேலைக்காக நன்றி. சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரம் கர்த்தருக்கு எல்லாவற்றிலும் நாங்கள் முதன்மையான இடத்தை கொடுக்க கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த உலகத்தை எல்லாம் தள்ளி எங்கள் தேவனாகிய எங்கள் சிருஷ்டி கர்த்தாவாகிய உமக்கு மாத்திரம் எல்லாவற்றிலும் நாங்கள் கொடுக்கிற விஷயத்திலும் கர்த்தருக்கு நேரத்தை செலுத்துகிறதிலும் உமக்கு முதலாவது இடத்தை நாங்கள் இன்று முதல் செலுத்த ஏசப்பா வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளிடத்தில் அவர்கள் இருதயங்களை திடப்படுத்தி இருக்கிறீர், நீர் அவர்களிடத்தில் பேசியிருக்கிறீர் என்று விசுவாசிக்கிறோம். கர்த்தருக்கு உண்மையாய் கர்த்தருக்காக எல்லாவற்றையும் நேர்த்தியும் கிரமமாய் செய்து முடிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு ஏசப்பா வயதான தாய்மார்கள் தகப்பன்மார்களுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய பலவீனத்தில் அவருடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ஒவ்வொரு குடும்பத்தினருக்காக, கணவன் மனைவி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்.
கர்த்தருடைய ஆவியானவருடைய கரம் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏசப்பா பிள்ளைகள் கேட்டு செய்கிற எல்லா வேலைகள் எல்லா பிரயாசங்களிலும் கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள், வாலிப பெண்கள், சிறு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவருடைய கரம் முற்றிலுமாய் பிள்ளைகளை நடத்தட்டும், பலப்படுத்தட்டும். இந்த நாள் வரைக்கும் கர்த்தனை தாங்கி வந்திருக்கிற நன்றி. இனியும் காத்து நடத்த நீர் வல்லவராயிருக்கு. பிறகு வாரம் முழுவதுமாய் உம்முடைய கிருபை, சமூகம், பிரசனம், அபிஷேகம், வல்லமை எங்களை பிரியாமல் காத்து வழி நடத்தட்டும். தொடர்ந்து ஆசீர்வதிங்க, தொடர்ந்து பலப்படுத்துங்க. கிளை சபைகள் நடக்கிற எல்லா ஆராதனைகளையும் கர்த்தர் மகிமையாய் கர்த்தர் மாற்றி தரப்போகிற கிருபைகளுக்காக நன்றி. இந்த கரத்தில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் நம்மோடு இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.